வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய உரைநடை உலகம் தான் பார்க்க போறோம். கேட்கிறதா என் குரல், கேட்கிறதா என் குரல், அதுதான் பார்க்க போறோம். கேட்கிறதா என் குரல். நுழையும் முன் உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை மூச்சு காற்று, மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்கள் முதன்மை தேவை. உயிரினங்கள் வாழ்வதற்கு முதன்மை தேவை என்னென்ன சொல்லியிருக்காங்க? அடிப்படை என்னென்ன தேவை? மூச்சு விடுவதற்கு காற்று, தாகம் தீர்வதற்கு நீர், உறைவதற்கு நிலம், இருப்பதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன், சரிங்களா, வெளிச்சத்துக்கு கதிரவன் போன்ற உயிரினங்கள் முதன்மை தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கிச் சென்றால் புயல், உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால். காற்று நம்ம கிட்ட பேசினா எப்படி பேசும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். உள்ளே இழு, வெளியே விடு. மூச்சு உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்ன சொல்றாங்க? என்னை கண்களால் உன்னால பார்க்க முடியாது, மெய்யால் உணர முடியும்னா உடம்பு, நம்மளோட உடலால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஏன்னா நம்ம காத்து பட்டா நம்மளுக்கு காத்தே இல்லைன்னா அப்படின்னுவோம். லைட்டா மரம் அசையும்போது வரும்போது என்ன செய்யும்? காத்து ஆஹா இப்பதாண்டா லேசா காத்து வருது அப்படின்னு சொல்லுவோமா? அதை நம்ம எப்படி சொல்றோம்? நம்ம என்ன கண்ணாலையா பாக்குறோம்? இல்ல, நம்ம உடம்புல அதை நம்ம என்ன பண்றோம்? உணர்றோம். என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம், இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்று. என்னால் தான் இசை, சரிங்களா, என்னாலும் இலக்கியம், இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்று. தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே. 50 பூதங்களில் ஒன்று காற்று, நிலம் நீர் காற்று வருங்க இல்லைங்களா? அதுல 50 பூதங்கள்ல என்னையை சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லிட்டு காற்று கூறுகிறது. யார் கூறுகிறது? காற்று. உயிராக நான். உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தான். அதனால் தானே திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்கால அவையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிவது செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அவ்வை குரல் என்று என்னை சிறப்பித்துள்ளார். அதாவது யாருக்கு மூச்சு விடுற பழக்கம் தினசரி இருக்கோ அவங்களுக்கு ஆயுள் பெருக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமந்திரத்துல திருமூலரும் என்ன சொல்லியிருக்காரு? மூச்சு பயிற்சி என்ன பண்ணுமா? உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் சொல்லிட்டு கூறியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம மனிதர்கள் தினமும் காலையில எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிடமாவது என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணணும்னா நம்ம உடம்பு அது காலையில பண்ணணும். காலையில எழுந்திரிச்சு அதிகாலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்? காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? ஒரு 10 நிமிடம் என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சி பண்ணோம்னா நம்மளோட ஆயுள் என்ன ஆகும்? நீடிக்கும். அதுக்கப்புறமா பல பெயர்களில் நான், பல பெயர்களில் நான். காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். குறிச்சுக்கோங்க, என்னென்ன பெயர்கள் அழைக்கப்படுகிறாங்க? காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். காற்றுக்கு பருவநிலை சூழல் ஏற்ற மாதிரி காற்று வீசிருக்கணும். இப்ப மெதுவா வீசுன்னு என்ன பண்ணுவோம்? ஆஹா இளந்தென்றல் வீசுதுரா அப்படின்னு சொல்லுவோம். காற்று வேகமா வீசுன்னு என்ன பண்ணுவோம்? காற்று வேகமா வச்சு என்ன பண்ணுவோம்? ஐயோ புழுதி காத்து அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். மழை பெய்யுதுன்னா புயல் காத்து அடிக்குது, போகக்கூடாது வெளியில அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நேரங்கள் பாத்தீங்கன்னா பனி காத்து அடிக்குதுன்னு, பனி பெய்யுற நேரத்துல வெளில போனா காத்து அடிக்கும். ஐயோ பனி காத்து அடிக்குது, வெளில போகணும், உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பருவநிலை சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? காற்றை நம்ம என்ன பல்வேறு வகைகள்ல கூப்பிடுவோம். அது என்னென்னு சொல்லிட்டு தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க, சரிங்களா? பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று,
புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். காற்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. என்ன அடுத்து பாருங்க, 4 திசைகளிலும் நான். 4 திசைகளிலும் நான். நான் வீசுகின்ற திசையை கொண்டும் தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு என்பதற்கு என்ன பெயர் இருக்குது? குணக்கு. கிழக்கு குணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகிறேன். என்னப்படுகிறாங்க? மலைக்காற்று. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாகிறேன். கிழக்கு வீசும்போது என்னாகும்? கொண்டல். மேற்கு வீசும்போது குடக்கு. அது என்ன பண்ணுமா? கோடை காலத்துல அடிக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாகிறேன். வடக்கு என்பது வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படும். ஊதக்காத்து வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இப்போ வடக்குல ஊதக்காத்து எந்த திசையிலிருந்து அடிக்கும்? வடக்கு திசையிலிருந்து அடிக்கும். அடுத்து பாருங்க, தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். தெற்கு தென்றல் ஞாபகம் வச்சுங்க. தெற்கு தென்றல். பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது பல தடைகளை தாண்டி வர்றதுனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு வீச வேண்டிய காற்று தான் தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று. அதனால அது என்ன பண்றாங்களா? தென்றல். என்னது? அது என்னது? தென்றல் காற்றுன்னு சொல்றோம். அது ரொம்ப இதமா இருக்கும். அந்த தென்றல் காற்று நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம உடம்புல பட்டால் ரொம்ப காத்தே இல்லாத போது தெற்கு திசையிலிருந்து காத்து அடிக்கும். அதுக்கு பேர் என்னது? தென்றல் காற்று. இலக்கியத்தில் நான். தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காரு? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என நயம்பட உரைக்கிறார். அடுத்து பாருங்க, பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நத்தமெனும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள். சரிங்களா? என்னது? தமிழுக்கு தூது சொல்றதுக்காக இந்த பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதியிருக்காரு. எதை? காற்றை பத்தி. அது மட்டுமல்ல, நதியில் விளையாடி கொடியில் தலைவீசி நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரையிசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கேன். நதியில் விளையாடி கொடியில் தலைவீசி நடந்த இளந்தென்றலே. அதுக்கப்புறம் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க? காற்று வீசுகின்ற திசைக்கு ஏத்த மாதிரிதான் பாய்மர கப்பல்கள் மூலமா என்ன பண்ணுவாங்க? அதை ஓட்டிட்டு போவாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. இந்த இடத்துல வழின்னு வருதுங்களா? அந்த வழின்னு காற்று. அது அப்படின்னு சொல்லிட்டு சங்ககால பெண் புலவர் இதை பாடி. பேர் என்னது? வெண்ணி குயத்தியார். அவர் பேர் என்னது? வெண்ணி குயத்தியார். ஆசிரியர் பேரு. மழை தருவேன் நான். மழை தருவேன் நான். நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி பருவக்காற்றாக மாறுகின்றேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா மேகத்தை குளிர்வித்து மழை பொழிய மழை செய்கின்றேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன். ஜூன் முதல் செப்டம்பர் என்னது? உங்க பள்ளி ஆரம்பிச்சிருந்து குவார்டர்லி எக்ஸாம் வரை அந்த சீசன் என்னது? தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் என்னது? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம், செகண்ட் டேர்ம். அந்த டைம்ல என்னது? வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன். எது? காற்று. சரிங்களா? இவ்வாறாக மழை பொழிவதை தருகின்றேன். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கின்றேன். இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். அப்போ எத்தனை சதவீதம்? 70 விழுக்காடு மழை. 70 விழுக்காடு மழை எதிலிருந்து வருகிறது? தென்மேற்கு பருவக்காற்றால். அதை யார் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்று நம்ம கிட்ட பேசுது. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழை தென்மேற்கு பருவக்காற்றால தான் கிடைக்கிறது.
அடுத்து பாருங்க, தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குளோரோ புளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். என்னது? குளோரோ புளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவகாலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவகாலங்களில் தாழ்வு மண்டலம் மாதிரி அதை எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை நம்மளால தடுக்கவே முடியாது. ஒரு வாரம் கூட அடிச்சு போல அந்த எடுக்கும் மழை. என் ஆற்றலை வழி மிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இது போன்றே மதுரை இள நாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யாரு? இள நாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என வேகத்தை பற்றி குறிப்பு உள்ளார். வழி மிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். யாரு? ஐயூர் முடவனார் சிறப்பித்து உள்ளார். அடுத்து பாருங்க, ஆற்றலாக நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகின்றேன். பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகின்றேன். இவை மட்டுமல்ல, உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் எனும் புதுமொழிக்கு வித்தாகிறேன். என்னது? காற்றுள்ள போதே மின்சாரத்தை எடுத்துக்கொள்னு சொல்லிட்டு புதுமொழி, அதுக்கு வித்தாகிறேன். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே. சரிங்களா? அது மின்சார உற்பத்தியில இந்தியா 5ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இந்தியாவிலே மின்சாரம் உற்பத்தி பண்றதுல முதல் இடத்துல இருக்குது எது? நம்மளுடைய தமிழ்நாடு. சரிங்களா? அதை குறிச்சுக்குங்க. உலக காற்றாலை இது வரைக்கும் குறிச்சுக்குங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மனிதனால் மாசடையும் நான். காற்று என்ன ஆகுது? மாசடையுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதங்களை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவதும், பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனி மனிதன் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். இதனால் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, இளைப்பு நோய், காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்று காற்று மாசுபாடு என்பது தெரியுமா உங்களுக்கு? சரிங்களா? காற்று மாசுபாடு பலவிதமான நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய என்னது? குப்பை, நெகிழிப்பை சுத்தமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். பொருள் வாங்கினோம்னா நம்ம கையில ஒரு பையை எடுத்து போயிட்டு பொருள் வாங்கிட்டாங்க. அந்த நெகிழிப்பையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி மெது உருளைகள், டயரு, அதுக்கப்புறம் என்னது தேவையில்லாம என்னது? பட்டாசு வந்து தேவையான அளவுக்கு பயன்படுத்தணும். ஆனா பட்டாசுன்ற பேர்ல நம்ம ரொம்ப வெடிச்சு இது பண்றோம், நம்மளோட காற்றை மாசுபடுத்துறோம். அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா என்னன்னா குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளில் புகை வடிகட்டி இல்லாமல் பயன்படுத்தினால என்ன பண்ணுது? நிறைய காற்று மாசு ஏற்படுகிறது. அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? நம்மள பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார் எடுத்துக்கிட்டு நம்ம போகும்போது என்ன பண்ணுது? நம்மளோட சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. அதனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது? கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இளைப்பு நோயிலிருந்து நிறைய நோய்கள் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும். என்ன பண்ணணும்? காற்று மாசுபடுவதை நம்ம என்ன பண்ணணும்? தவிர்க்க வேண்டும். நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. காற்று மாசுபடுவதனால என்ன பண்ணுது? அடுத்த கால தலைமுறையே பாதிக்கப்படுது. அதுவும் அவங்களோட மூளை வளர்ச்சியெல்லாம் குறைவுது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் நிறுவனம் நம்மளுக்கு தெரிவித்துள்ளது. என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்குவதற்கு அரணாக விளங்குகின்றேன். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பரிதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோபுளோரோ கார்பன் எனும் நச்சுக்கற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பட்டி முதலானவற்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தில் ஓட்டையிடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. இதுல என்ன சொல்ல வராங்க? நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜினால என்ன பிரச்சனை வருது? புற ஊதா கதிர்கள் நேரம் நம்ம பூமியை அடையும் போது என்ன பண்ணுது? நம்மளுக்கு சின்ன ஓரறிவுன்னா சின்ன சின்ன பூச்சிகள், இந்த எறும்பு, கரையான்லாம் இருக்குதுங்களா, இதுல இருந்து நம்ம பெரிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுகின்றோம். வண்டு, எல்லா அனிமல்ஸ், பறவைகள் எல்லாமே இதனால பாதிக்கப்படுகின்றோம். அதனால என்ன பண்ணணும்?
ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறத நம்ம என்ன பண்ணிக்கணும், குறைத்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்று மாசுபாடு அடைந்து விடுகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் விற்கும் நிலையங்களில் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. என்ன பெய்கிறது? அமிலமழை எப்படி பெய்கிறது? கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது கலக்கிறதுனால என்ன ஆகுது? அமிலமழை பொழிகின்றது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ்வு ஆகியவை துன்பத்துக்குள்ளாகி இதனால் நான் மிக வருந்துகிறேன். அதனால நான் ரொம்ப வருந்துகிறேன். மரம் தரும் வரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 வரை மூச்சு காட்ட நீங்கள் வெளிவிடும் கரியமில்ல வழியை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். என்ன சொல்லுது காற்று? மரங்களை வளருங்க. மரங்கள் தான் காற்றை தருகிறது. அதனால என்ன பண்ண சொல்லுங்க? மரத்தை வளருங்கள். நல்ல முறையில் குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலில் புதை வடிவ எரிபொருள்களை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என் ஆசையாகும். இதுவே உங்களின் எதிர்கால நலனுமாகும் சொல்லிட்டு யார் சொல்றா? காற்று கூறுகிறது. அலைக்கடல் தாண்டி மலை பல கடந்து எத்தீசிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பதிவு. எத்தீசியும் புகழ் மணுக்க. தாய்லாந்து மன்னரின் முடிவு சூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை, திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தனிநாயக அடிகள். அதாவது எங்க பாடுறாங்க? தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை, திருப்பாவை தங்கள் அவங்க என்ன பண்ண அவங்களோட மொழியில் எழுதி அதை பாடுகிறார்கள். எதை? நம்மளோட நூல்களை, திருவம்பாவை, திருப்பாவை நூல்களை. இது தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.